ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆதார் பிவிசி அட்டை, ஆதார் அட்டை பற்றிய 5 முக்கிய தகவல். இந்தியாவில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் அடையாள ஆவணங்களில் ஒன்றாக ஆதார் அட்டை விளங்குகிறது. அரசு சேவைகள், மானியங்கள், வங்கி சேவைகள் மற்றும் பிற வசதிகளை பெறுவதற்கு இது ஒரு செல்லுபடியாகும் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் ஆதார் குறித்த சில தவறான புரிதல்கள் இன்னும் பொதுமக்களிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றன. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI ஆதார் ஆவணத்தின் செல்லுபடித்தன்மையை குறித்து தெளிவுபடுத்தியுள்ளது. தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க குடிமக்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவிலான ஆதார் ஆவணத்தை மட்டுமே வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. முறையான சரிபார்ப்பிற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்ட அனைத்து வகையான ஆதார் ஆவணங்களும் சமமாக செல்லுபடித்தன்மை கொண்டவை. UIDAI-யில் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள் மூலம் வழங்கப்பட்ட அல்லது டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்பட்ட ஆவணமே அசல் ஆதார் ஆவணமாகும். இவற்றில் ஆதார் கடிதம், ஆதார், ஆதார் பிவிசி அட்டை மற்றும் ஆதார் செயலியில் உள்ள ஆதார் ஆகியவை மட்டுமே செல்லுபடியாகும். ஆதார் ஆவணத்தில் உள்ள QR குறியீட்டை ஆதார் செயலி மூலம் ஸ்கேன் செய்து அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்கலாம் என்றும் UIDAI தெரிவித்துள்ளது. இந்த தகவலின்படி அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் வடிவங்கள் 4 உள்ளன. ஆதார் கடிதம், ஆதார் அட்டை, ஆதார் பிவிசி அட்டை மற்றும் ஆதார் செயலியில் உள்ள ஆதார் ஆகியவை மட்டுமே அசல் வடிவங்களாகும். UIDAI-யில் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள் மூலம் வழங்கப்பட்ட அல்லது டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்பட்ட ஆவணமே அசல் ஆதார் ஆவணமாகும். இவற்றில் ஆதார் கடிதம், ஆதார், ஆதார் பிவிசி அட்டை மற்றும் ஆதார் செயலில் உள்ள ஆதார் ஆகியவை மட்டுமே செல்லுபடியாகும். ஆதார் ஆவணத்தில் உள்ள QR குறியீட்டை ஆதார் செயலி மூலமாக ஸ்கேன் செய்து அதன் நம்பகத்தன்மையும் சரிபார்க்கலாம் என்றும் UIDAI தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட ஆதார வடிவங்கள். ஆதார், மின் ஆதார் என்பது ஆதார் கடிதத்தில் டிஜிட்டல் வடிவலாகும். இதனை UIDAI-யின் அதிகாரப்பூர்வ தளங்களிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம். இது UIDAI-வால் வழங்கப்பட்ட டிஜிட்டல் முறையில் கையொப்பமிடப்பட்ட ஒரு ஆவணமாகும். இது நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மின் ஆதார் PDF வடிவத்தில் கிடைக்கிறது. இதில் சரிபார்ப்புக்காக பாதுகாப்பான QR குறியீட்டு இடம்பெற்றுள்ளது. இது கடவுச்சொல் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. கோப்பை திறக்க பயனர் ஒரு கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டும். இந்த கடவுச்சொல்லானது சம்பந்தப்பட்ட நபரின் பெயரில் முதல் 4 ஆங்கில எழுத்துக்களை பெரிய எழுத்துக்களில் கொண்டதாகவும் அதைத் தொடர்ந்து 4 இலக்கங்களில் பிறந்த ஆண்டை குறிப்பதாகவும் அமைகிறது. பிசிக்கல் கார்டு இல்லாமலேயே ஆதார் டிஜிட்டல் வடிவில் எடுத்துச் செல்லும் வசதியை மின் ஆதார் வழங்குகிறது. ஆதார் பிவிசி அட்டை. ஆதார் பிவிசி அட்டை என்பது கிரெடிட் கார்டு அளவிலான ஒரு ஆதார் அட்டையாகும். இதை எளிதாக எடுத்து செல்லலாம். இது நீண்ட காலம் நீடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தவறான பயன்பாட்டை தடுக்கவும் சரிபார்ப்பை எளிதாக்கவும் இதில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன. பாதுகாப்பான திருத்த முடியாத QR குறியீடு, நுண்ணெழுத்துக்கள், மறைக்கப்பட்ட படம், வழங்கப்பட்ட தேதி, அச்சிடப்பட்ட தேதி, சில்லோச் வடிவமைப்பு, புகைப்பட சிற்ப ஆதார் சின்னம் ஆகியவை இதில் அடங்கும். இந்த பிவிசி அட்டை டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு போல பணப்பையில் எளிதாக எடுத்து செல்லலாம். இது UIDAI-வால் வழங்கப்படும் ஆதாரின் அதிகாரப்பூர்வ வடிவமாகும். இது மற்ற ஆதார் வடிவங்களுக்கு இணையான செல்லுபடியாகும் தன்மையை கொண்டுள்ளது. ஆதார் செயலியின் ஆதார் அட்டைதாரர்கள் ஆதார் செயலி மூலமாக டிஜிட்டல் வடிவிலான ஆதாரை பயன்படுத்தலாம். தேவைப்படும் போது ஆதார் விவரங்களை எளிதாக பார்க்கவும் பகிரவும் இந்த வசதி உதவுகிறது. ஆதார் செயலி வழியாக அடையாள சரிபார்ப்புக்காக சேவை வழங்குநர்களுடன் தங்கள் QR குறியீட்டை ஆதார் அட்டைதாரர்கள் தாமாகவே முன்வந்து பகிரலாம். இந்த டிஜிட்டல் வசதி இந்தியாவில் எந்த பகுதியிலும் எப்போது வேண்டுமானாலும் ஆதாரை பயன்படுத்துவதை எளிதாக்குகிறது. அங்கீகரிக்கப்பட்ட சரிபார்ப்பு முறை மூலம் பயன்படுத்தப்படும் போது ஆதார் செயலில் உள்ள ஆதாரும் அசல் ஆதார் அட்டைக்கு இணையான செல்லுபடியாகும் வடிவமாகவே கருதப்படுகிறது. ஆதார் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் இது குறித்த
குழப்பங்களை போக்கவும் அதன் உண்மையான வடிவத்தை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஒருவர் சமர்ப்பிக்கும் ஆதார் ஆவணத்தில் உள்ள QR குறியீட்டை ஆதார் செயலி மூலம் ஸ்கேன் செய்து சரிபார்க்கலாம். இந்த சரிபார்ப்பு செயல்முறையின் மூலம் ஆதார் விவரங்கள் உண்மையானதா என்பதையும் அவை அந்த ஆவணத்தை சமர்ப்பிக்கவே உரிமையானதாக என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். மக்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆவணத்தின் தோற்றத்தை மற்றும் வைத்து அதன் நம்பகத்தன்மையை மதிப்பிடுவதற்கு பதிலாக முறையான சரிபார்ப்பு வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக ஆதார் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 4 வகையில் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த 4 வகையில் வழங்கக்கூடிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.